பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த யூடியூப் சேனல் வழியாக கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னையும் ஒரு பாத்திரமாக தேவாதி தேவன் தெரிந்து கொண்டு அவருடைய கனமான வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இவ்விதமான கிருபையை கொடுத்த கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமானவர்களே, தேவாதி தேவனை உயர்த்தி நம்மை நாம் தாழ்த்தி அவருடைய பாத சந்நிதியினால் ஜெபித்து அந்த கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நாம் கடந்து செல்லலாமா? யாவன கண்களை மூடி தேவாதி தேவனை நோக்கி பார்க்கலாம். தேவன் நம்மளோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? நன்றி நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உமக்காகத்தான் வாழ்கிறே, உம்மைத்தான் நேசிக்கிறே, உமக்காகத்தான் வாழ்கிறே, உம்மைத்தான் நேசிக்கிறே. பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே, என் இயேசு ராஜனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை முழுமையை தாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நாங்கள் முழுமையாய் தாய்த்து உயர்த்துகிறோம் அப்பா. கனத்துக்கும் மகிமைக்கும் நாங்கள் ஏமாத்திரம். ஆண்டவரே அப்பா, நீர் வார்த்தையினால் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அல்லவா ஆண்டவரே. எங்களுடைய மீட்புக்காக மரித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, எங்களுடைய ஆறுதலின் கர்த்தரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட அடியேனை பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, என்னை மூடி மறைத்து நீர் பேசுங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால் தான் ஆண்டவரே உலகத்தில் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு ஆறுதல், ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம். ஆண்டவரே ராஜா, பரலோக ராஜ்யத்திற்கு ஒரு மார்க்கம். ஆண்டவரே, பட்டதான வார்த்தைகளோடு கூட நீர் பேசும்படியாக நாங்கள் உங்களுடைய கரத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீரே ஆளுகை செய்வீராக, உங்களுடைய பிரசன்னத்தை ஊற்றுவீராக. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே,
கடந்த நாட்களிலே இந்த கர்த்தருடைய வேத புத்தகத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது அருமையான ஒரு வார்த்தையை கொண்டு தேவாதி தேவன் என்னோடு பேசினார். அந்த வார்த்தை மிக மிக என் இதயத்தை தொட்டது. இந்த வார்த்தையை எப்படியாவது உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவாதி தேவனிடத்தில் நான் ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். ஆனால் தேவன் இந்த நாளிலே இந்த வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுத்தார். பிரியமானவர்களே, அது என்ன வார்த்தை என்று நாம் தியானிப்போம். தீர்க்க தரிசன புத்தகங்கள், வேதாகம புத்தகத்தில் 39 தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். இந்த தீர்க்கதரிசிகளிலே செப்பன்யா என்ற ஒரு தீர்க்கதரிசி, செப்பன்யா எழுதின இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தை நான் தியானித்துக் கொண்டே இருக்கும் பொழுது 3வது அதிகாரம் 14, 15, 16, 17 இந்த வார்த்தைகளை, இந்த வசனங்களை நான் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது மிக 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 அருமையான ஒரு வார்த்தை தேவாதி தேவன் என்னோடு கூட பேசினார். இந்த செப்பன்யா உடைய புத்தகத்திற்கு, இந்த தீர்க்க தரிசன புத்தகத்துக்கு அருமையான ஒரு சம்பவம் இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், தீர்க்கதரிசிகள் என்றாலே தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை மக்களுக்கு அறிவிப்பதுதான் தீர்க்க தரிசனம். இந்த உலகத்திலும் கூட நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அநேகர் மனிதனுடைய கரத்தை பார்த்து அந்த மனிதனுடைய வாழ்வை சொல்லுவார்கள். மனிதனுடைய முகத்தை பார்த்து அவனுடைய வாழ்க்கையை சொல்லுவார்கள். அது மாத்திரமல்ல, மனிதனுடைய பிறப்பு, அந்த நொடியை அதை அறிந்து அவனுடைய வாழ்க்கையை மனிதர்கள் சொல்லுவார்கள். அது சில நேரத்தில் உண்மையா இருக்கலாம், இருக்காமையும் போலாம். பிரியமானவர்களே, ஆனால் தீர்க்க தரிசனம் என்பது அவர்களுடைய சொந்த நினைவினாலோ அவருடைய சொந்த ஆலோசனையினாலோ அவர்கள் சொல்லுவதில்லை. தேவாதி தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை மக்களுக்கு அறிவிக்கின்ற ஒரு மனிதர்கள், அவர்கள்தான் தீர்க்கதரிசிகள். இந்த 39 தீர்க்கதரிசிகளிலே செப்பன்யா ஒரு தீர்க்கதரிசி. இந்த செப்பன்யா எப்போ எழுதப்பட்டது, இந்த தீர்க்க தரிசனம் எப்போ அந்த செப்பன்யா சொன்னார், எழுதினார் என்று நாம் பார்த்தோம் என்றால், கிமு கிறிஸ்துவுக்கு முன் 440 காலத்திலிருந்து 609 இந்த மத்திய காலத்தில் இந்த தீர்க்க தரிசன புத்தகம் எழுதப்பட்டது. பிரியமானவர்களே, இதனுடைய முக்கிய நோக்கம் என்னன்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் செய்கிற அநியாயத்தை, அக்கிரமத்தை அவர்களுக்கு எடுத்து உணர்த்துவதும், அதிலிருந்து அவர்கள் மீண்டு அவர்கள் செய்த அந்த பாவத்தை, அநியாயத்தை, அக்கிரமத்தை அவர்கள் அறிந்து கொண்டு தேவாதி தேவனிடத்தில் திரும்பி மன்னிப்பை கேட்கும் பொழுது தேவன் எவ்விதமான அன்பை கொண்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை
மீட்டெடுக்கிறார். எவ்விதமான அன்பை கொண்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மன்னிக்கிறார் என்று செப்பனியா மிக மிக அருமையாக இந்த வார்த்தைகளை எழுதுகிறார். இந்த வார்த்தையில நான் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவாதி தேவன் இந்த செப்பனியாவோடு பேசுகிறார். அந்த வார்த்தைகள் என்னை மிக 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 என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு பிரயோஜனமாக இருந்தது. பிரியமானவர்களே, வாசிக்க கேட்போம். 3வது அதிகாரம் 14வது வசனம். சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேமின் குமாரத்தியே, நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். பாருங்க, எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேமின் குமாரத்தியே, நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இவ்வுலகில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சத்ரு போராட்டம் இருக்கும். இந்த சத்துருக்களில் இருந்து யார் என்னை மீட்டுக் கொள்வார், யார் என்னை தப்புவிப்பார் என்று ஏங்குகிற நேரத்தில் தேவாதி தேவன் உன்னோடு கூட பேசுகிற வார்த்தை, உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, அது கீழே நாம் வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. இந்த ஒரு வார்த்தை தாங்க என்னை மிக மிக தொட்டது. உன் தேவனாகிய கர்த்தர், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், நம் நடுவில் இருக்கிறார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். பிரியமானவர்களே, இருக்கிறவராகவே அவர் இருக்கிறார். இன்றும் நம் மத்தியில் இருக்கிறார். பாருங்க, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். உன் நடுவில் இருக்கிறார் என்ற ஒரு வார்த்தை என் இதயத்தை தொட்டது. பிரியமானவர்களே, அது கீழே அப்படியே வாசிப்போம் என்று சொன்னால், மறுபடியுமாக இந்த வார்த்தையை தேவாதி தேவன் கூறுகிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர். பிரியமானவர்களே, தேவன் நம் நடுவில் இருக்கிறவர். அவர் சாதாரணமான தெய்வம் அல்ல, அவர் இஸ்ரவேலின் ராஜா. அது மாத்திரமல்ல, அவர் வல்லமையுள்ளவர். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் முழு மனதோடு நான் விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தையை. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். பிரியமானவர்கள், தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். உன் நடுவில்
நம்மளுடைய நடுவில் இருக்கிற தேவன் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வார்த்தை என் இதயத்துக்கு ஒரு ஆறுதலுமாக, ஒரு சமாதானத்தை அருளுகிற ஒரு வார்த்தை, ஒரு தைரியத்தை கொடுக்கிற ஒரு வார்த்தையாக இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு பிரயோஜனமுள்ள வார்த்தையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இவ்வுலகத்தில் ஒரு தீர்க்கதரிசியை குறித்து நான் சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, ஒரு நாடு இருக்கிறது. அந்த நாட்டை ஆளுகிற அந்த ராஜாவின் பெயர் ஆகாபு. அந்த ஆகாபுனுடைய மனைவி எசாபேல். இவர்கள் ஒரு நாட்டை ஆளுகை செய்கிறார்கள். அந்த நாட்டில் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனை மறந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு விக்கிரகத்தை அவர்கள் செய்து அந்த விக்கிரகத்திற்கு பாகால் என்று பெயர் சூட்டி அந்த நாட்டின் அந்த ராஜாவாகிய ஆகாபும் தன் மனைவியும் தன் நாட்டின் ஜனங்களும் அந்த விக்கிரகத்தை வணங்க வேண்டும், அந்த விக்கிரகத்தை தான் போற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த நாடு முழுவதுமாக அந்த பாகால் என்கிற அந்த விக்கிரகத்தை வணங்கி கொண்டு ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விஷயம் எலியா தீர்க்கதரிசிக்கு தெரிய வருகிறது. அப்பொழுது எலியா தீர்க்கதரிசி மிக கோபமாக அந்த ஆகாப் ராஜாவுடைய அரண்மனைக்கு செல்லுகிறார். ஒருவராகவே சென்று அந்த ராஜாவை பார்த்து, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனை மறந்து இந்த விக்கிரகத்தை, இந்த பாகாலை வணங்குகிறது என்ன என்று சொல்லி அவரோடு கூட பேசி அந்த நாட்டுக்கே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். உண்மையுள்ள தேவனை நீங்கள் மறந்து இந்த விக்கிரகத்தை நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகையால் 3.5 வருஷம், அதாவது 3 வருஷம், பிரியமானவர்களே, 3.5 years அந்த நாட்டில் மழையும் அந்த நாட்டுக்கு தேவையான தண்ணீரும் இல்லாமல் அந்த தீர்க்கதரிசி அங்கே ஒரு வார்த்தையை கூறுகிறார். மிக மிக பஞ்சம் உண்டாயிற்று. 3.5 வருஷம் காலமாக அவர்கள் அந்த பஞ்சத்துக்குள்ள ஏங்குகிறார். இதை கண்ட அந்த ஆகாப் ராஜா அந்த எலியா தீர்க்கதரிசி மேலே கோபமாயிருக்கிறார். இந்த 3.5 years ஆன பிறகு மறுபடியுமாக இந்த எலியா அந்த ஆகாப் ராஜாவிடம் வந்து அந்த ராஜாவை பார்த்து, நீங்கள் வணங்குகிற இந்த பாகால் உண்மையான தெய்வமா என்று சொல்லி அவர்களோடு கூட பேசுகிறார். அப்பொழுது, நீங்கள் வணங்குகிற இந்த பாகால் உண்மையான தெய்வமா? இல்லை, நான் வணங்குகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உண்மையான தெய்வமா என்று நாம பார்த்து கொள்வோம் என்று சொல்லி ஒரு மலை இருக்கிறது, கர்மேல் மலை. அந்த கர்மேல் மலை மேல் ஒரு போட்டியை அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்தின் மேல் ஒரு பசு கன்றை வைத்து, பிரியமானவர்கள், நெருப்பை மனிதனுடைய கையில் மூட்டாமல் தொடாமலே
அவர்கள் வணங்குகிற அந்த பாகால் விக்கிரகத்தின் வல்லமை அந்த பலிபீடத்தின் மேல் போய் அதை பற்றி எரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வாக்கு, ஒரு நியமம், ஒரு போட்டின்னு கூட சொல்லலாம். பிரியமானவர்களே, அந்த சமயத்தில் இந்த பாகால் தீர்க்கதரிசிகளும் மற்றும் ஆகாப் ராஜாவும் அவருடைய மனைவியும் எசாபேலும் இவர்களெல்லாம் இணைந்து அந்த விக்கிரகத்தை வழிபடுகிறார்கள். எத்தனை மணி நேரம் கத்தி ஆர்ப்பரித்து வணங்குகிறார்கள். பெரண்டு அந்த விக்கிரகத்தை கூப்பிடுகிறார்கள். இந்த எலியா, இன்னும் உங்களுக்கு சமயத்தை கொடுக்கிறேன், நீங்கள் இன்னும் அந்த விக்கிரகத்தை கூப்பிடுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஒரே ஒரு மனிதன் இங்க நாடு முழுவதும் எப்படி இருக்க பாருங்க சிச்சுவேஷன். அவர்கள் கத்தி கூக்குரிட்டு அவர்கள் சோர்ந்து போகிறார்கள். ஒரு அற்புதமும் அங்க நடைபெறவில்லை. கடைசியாக எலியா தீர்க்கதரிசி தேவாதி தேவனை நோக்கி பார்க்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். பாருங்க, எலியா தேவாதி தேவனை நோக்கி பார்த்த மாத்திரத்திலே, அது மாத்திரமல்லங்க, அந்த பலிபீடத்தின் மேல தண்ணீரை ஊற்ற சொல்லுகிறார். தண்ணீரை ஊற்ற சொல்லி தேங்குகிற அளவுக்கு அந்த பலிபீடத்தின் சுற்றிலும் தண்ணீரை ஊற்றுகிறார். அப்பொழுதும் எலியா தேவாதி தேவனை நோக்கி பார்த்த பொழுது வானத்திலிருந்து ஒரு அக்கினி வந்து அந்த பலிபீடத்தை சுற்றி எரித்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சம்பவத்தை நான் ஏன் உங்களிடம் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம் நடுவில் இருக்கிற தேவன் வல்லமையுள்ளவர் என்பதை சுற்றி காட்டதான். பாருங்க, ஒரே ஒரு தேவனுடைய மனிதன் இங்கே ஒரு நாடு, ஒரு தேசத்தின் மக்கள் இருக்கிறார்கள். அந்த தேசத்தின் ராஜா இருக்கிறார், ராணி இருக்கிறாங்க. அவர் அந்த எலியா தீர்க்கதரிசி தேவாதி தேவனை குறித்துதான ஒரு அதிசயமான காரியத்தை அங்கள் செய்கிறார்கள். ஏன்? அந்த எலியா தீர்க்கதரிசி நடுவில் இருக்கிற கர்த்தர் வல்லமையுள்ளவர், வல்லமையுள்ளவர். அது மாத்திரமல்லங்க, இன்னொரு சம்பவத்தையும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இஸ்ரவேலர்கள் பயந்து கொண்டு யுத்த காலத்தில் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நாட்டை ஆளுகிற அந்த ராஜாவும் மனக்கவலையோடு அவர் இருக்கிறார். மனக்கவலையோடு அவர் இருக்கிற பொழுது நல்ல இசை வாசித்து பாடக்கூடிய ஒரு மனிதனை அவர்கள் கொண்டு வர அந்த ராஜா கட்டளையிடுகிறார். அப்பொழுது நல்ல இசையை மீட்கிற ஒரு மனிதன் யார் என்று சொன்னால், அந்த மனிதன் தாவீது. இந்த தாவீதிடம் போய், நீ சவுல் அரசரிடம் வர வேண்டும், நீ இசையை மீட்டு அவரை மகிழ செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த தாவீதை அழைத்து கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது அந்த தாவீது இசையோடு தேவனை ஆர்ப்பரிக்கும் போது அந்த சவுலுடைய இதயம் மகிழுகிறது. ஒரு நாள் யுத்த களத்திற்கு அந்த தாவீது தன் சகோதரர்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லி போகிறார். அந்த யுத்த காலத்திலே ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கின்றது. மிக 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 பராக்கிரம் உள்ள ஒரு மனிதன், மிக 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 சக்தி நிறைந்த ஒரு மனிதன் இந்த இஸ்ரவேலின் போர்க்களத்தில் இஸ்ரவேலின் சேனைகளை பார்த்து
அவன் கூக்குரலிட்டு அவர்களை ஏளனமான வார்த்தைகளை கொண்டு தூசித்துக் கொண்டிருக்கிறான், பயம்பொறுத்திக் கொண்டிருக்கிறான். நீங்கள் ஒருவராக என்னிடம் வந்து போருக்கு நில்லுங்கள். யார் ஜெயத்தை பெறுகிறார்களோ அவர்களுக்கு இந்த பெலிஸ்தியராகிய நாங்கள் அடிமை, அல்லது நாங்கள் ஜெயத்தை பெற்றுவிட்டால் இஸ்ரவேலராக நீங்கள் எங்களுக்கு அடிமை என்று அந்த போருக்கு அந்த மனிதன் கத்தி கத்தி கூட்டி கொண்டிருக்கிறான். மிகவும் உயரமாயிருக்கிற மனிதன், பலனாயிருக்கிற மனிதன், யுத்த வீரன் என்று சொல்லலாம். அவனை வெல்ல உலகில் யாராலும் முடியாது. அவ்விதமான சூழ்நிலையில இந்த இஸ்ரவேலுடைய சேனைகள் பயந்து கொண்டிருக்கின்றது, நடுங்கிக் கொண்டிருக்கிற வேளையில் தாவீது போகிறார். தாவீது அந்த கோலியாத்தை வெளியே செய்ய போகிறார். அப்பொழுது அந்த கோலியாத் தாவீதை பார்த்து சொல்றான், நான் உன்னை நான் மடிய செய்வேன், இந்த ஆகாயத்து பறவைக்கு இரையாக்குவேன் என்று சொல்லி தாவீது மேல் அவன் யுத்தத்துக்கு வரும்போது தாவீது சொல்றான், நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய பெயரில் உன் மேல் யுத்தத்துக்கு வருகிறேன் என்று சொல்லி ஒரே ஒரு கல்லால அந்த தாவீதை வெளியே செய்கிறான். அந்த தாவீது அந்த கோலியாத்தை வெளியே செய்கிறான். பிரியமானவர்களே, அந்த கோலியாத்து விழுந்த உடனே அந்த கோலியாத்துடைய பட்டயத்தால் அந்த கோலியாத்தின் தலையை வெட்டி துண்டாக போடுகிறான். ஏன் இந்த சம்பவத்தை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இஸ்ரவேலுகள் மத்தியில் இருக்கிற தேவாதி தேவன் வல்லமையுள்ளவர். அவர்களுடைய நடுவில் இருக்கிற தேவன் வல்லமையுள்ளவர். தாவீதுக்கும் கோலியாத்துக்கும் நடுவில் ஒருவர் இருக்கிறார். அவர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறவர் வல்லமையுள்ளவர். கோலியாத்தை வெளியே செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் வல்லமையுள்ளவர். இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் நடுவில் இருக்கிற தேவனாகிய கர்த்தர் வல்லமையுள்ளவர். உன்னை பார்த்து தேவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனாகிய கர்த்தரின் நடுவில் இருக்கிறார். ஆம், உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் பிரச்சனை, போராட்டம், துன்பங்கள், துக்கங்கள், கவலைகள் இதெல்லாம் மனிதனை சூழ்ந்து கொள்ளுகிறது. ஆனால் நம் நடுவில் தேவாதி தேவன் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு மனிதன் இருக்கிறான். அந்த மனிதனுக்கு மாறாக அநேகர் அந்த மனிதனை தூசிக்கிறார்கள், குறை கூறுகிறார்கள். ஆனால் மனிதனுடைய நடுவில் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். யார் நடுவில்? தேவாதி தேவனை விசுவாசிக்கிற உன் நடுவில் தேவாதி தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எலியா தீர்க்கதரிசி நடுவில் தேவாதி தேவன் இருந்தார். அந்த மனிதனுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தார். இந்த உலகத்தில் ஒவ்வொரு ஊழியக்காரரும் இவ்வுலகம் ஈவா பேசுகிறதும் தூசிக்கிறதும் அவர்களை உலகத்தில் பிரியமானவர்களே
ஒரு ஈவாய் பேசுகிறதும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் ஒவ்வொரு ஊழியக்காரருடைய நடுவில் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிற உனக்கு எத்தனை பிரச்சனை இருந்தாலும், எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும், உன் குடும்பத்திலேயோ உன் கிராமத்திலேயோ உனக்கு அநேக விரோதிகள் எழும்பி உன்னை எப்படியாவது வெளியே செய்ய வேண்டும் என்று உன் மேல் வருகிற பொழுது நீ தேவாதி தேவனை நோக்கி பார். அவர் உன் நடுவில் இருக்கிற தேவன். உன் மேல் விழுகிற அந்த பழியை, உன்மேல் விழுகிற அந்த பிரியமானவர்களை சாத்தானுடைய கிரியைகளை அகற்ற வல்லவர் உன் நடுவில் இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு யாருமே இல்லையே, நான் கைவிடப்பட்ட நிலைமையில நான் இருக்கிறேன். அநேகர் என்னை ஏளனமாக பேசுகிறார்கள். பிரியமானவர்களே, உலகில் உன் கணவன் உன்னை கைவிட்டாலும், உன் மனைவி உன்னை கைவிட்டாலும், இவ்வுலகமே உன்னை கைவிட்டாலும், உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் என்பதை நீ மறந்து போகாதே. ஆம் பிரியமானவர்களே, நம் தேவாதி தேவன் நம் நடுவில் இருக்கிறார். அவர் பராக்கிரமுள்ள தெய்வன், அவர் வல்லமையுள்ள தெய்வம். பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். நல்ல கரோனா டைம். அந்த கரோனா டைம்ல அநேகர் மரித்து போய் கொண்டிருக்கிறாங்க. மனிதனுக்கு மனிதன் கிட்டத்தட்ட 1 மீட்டர் தூரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் ஒரு நியமத்தை கொடுத்தது. ஒருவருக்கு ஒருவர் ஷேக் ஹேண்ட் கூட கொடுக்கக்கூடாது, தொடக்கூடாது. அப்படிப்பட்டதான சூழ்நிலையில இருக்கிற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கரோனா நேரத்தில் லாக்டவுன் ஆயிடுச்சுங்க இல்லைங்களா. காலையில் 6 மணிலிருந்து 9 மணி வரையும் ஒவ்வொரு ஆஃபீஸும் பட்டணத்தில் அந்த ஒவ்வொரு ஷாப்பும் திறந்து கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு பர்மிஷன் கொடுத்தார்கள். அப்பொழுது நான் என்னுடைய வாகனத்தில் நான் பட்டணத்துக்கு நான் சென்று கொண்டு இருக்கும் பொழுது என்னை ஒரு மனிதன் ஓவர் கிராஸ் பண்ணி முன்ன போகிறார். அவர் போய்கொண்டு இருக்கும்போதே என்ன செய்துட்டாருன்னு சொன்னா, அவர் அந்த வாகனத்தை ஓட்டிக்கொண்டே தன் வாயிலிருந்து எச்சியை உம்மினார். அந்த எச்சியானது என்மேல் வந்து விழுந்தது. எப்படி இருக்கும் பாருங்க. அந்த நல்ல ஒரு கரோனா டைம்ல ஒருவர் தொடக்கூடாது, ஒருவர் மூச்சு காத்தே வரக்கூடாது மனிதன் மேல் என்ற ஒரு கொடுமையான நேரத்தில் ஒரு மனிதனுடைய எச்சை என் மேல் விழுந்தான். எனக்கு எப்படி இருக்கும்? எனக்கு மிக மிக கோபம் வந்தது. உடனே நானும் ஃபாஸ்ட்டாக போயிட்டு அந்த மனிதனை ஓவர் ட்ராக் பண்ணி நிறுத்தி அவனை நான் கேட்குறேன், இந்த நேரத்தில் போய் எச்சை துப்புறீங்களே, உங்களுக்கு அவன் தான் மாத்திரம் அறிவில்லையா என்று கேட்ட மாத்திரம் அந்த மனிதன் மிக மிக கோபப்பட்டு உடனடியாக கிட்டத்தட்ட அவங்களுடைய கிராமத்தாருக்கு அவன் ஃபோன் செய்துட்டான். அங்கே வந்துட்டாங்க, நிறைய பேர் வந்து என்னை மடக்கி கொண்டார்கள். பிரியமானவர்களே, நான் அவர்கிட்ட இதெல்லாம் நீங்கள் தவறு செய்வது, இதை கேட்டால் நீங்கள் இப்படியாக ரவுடிசமாக என்னை நீங்கள் பேசுகிறீங்களேன்னு சொல்லி அங்கிருந்து நான் எக்ஸிட் ஆகிட்டு போயிட்டேன். இந்த பைக்கில் போயினே எனக்குள்ள ஒரு மனபாரம், ஐயோ நம்ம என்ன அப்படி தப்பாக கேட்டுட்டோம், அந்த மனிதன் என் மேல் எச்சு துப்பினார் என்று தான் நான் அந்த மனிதனை கோபப்பட்டேன். உடனடியாக அவர்கள்
சூழ்ந்து கொண்டு என்னையே பெதிரித்து அவர்கள் எனக்கு வார்னிங் கொடுத்தார்கள். ஆனாலும் அவர்களை நான் எதுவும் சொல்லலை. ஆனால் எனக்குள்ள ஒரு மனபாரம், சரிங்க பரவாயில்ல கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். பிரியமானவர்களே, அந்த நாளெல்லாம் எனக்கு ஒரு இதை எங்கள் மனைவியிடமோ எங்களுடைய குடும்பத்திலே நான் பகிர்ந்து கொள்ளலை. பிரியமானவர்களே, தேவாதி தேவனுடைய சமூகத்தில் நான் ஜெபித்தேன். அந்த மனபாரத்தோடு இந்த வேத புத்தகத்தை நான் எடுத்து படிக்கும்போது இந்த வார்த்தை தேவாதி தேவன் என்னோடு பேசினார். உன் நடுவில் இருக்கிற கர்த்தர் வல்லமையுள்ளவர், உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் என்ற ஒரு வார்த்தை என்னோடு கூட தேவன் பேசினார். இந்த வார்த்தை எனக்கு அப்போதே ஒரு ஆறுதலாக இருந்தது. பிரியமானவர்களே, அப்போதே இந்த கரோனா டைமில் 2021 நினைக்கிறேன், அந்த 21 தான் இந்த நாளிலே இந்த வேத புத்தகத்தை வாசித்து கொண்டிருக்கும் போது மறுபடியுமாக இந்த வார்த்தையை தேவாதி தேவன் என்னோடு கூட பேசுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நடந்த சம்பவம் என்னன்னு சொன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் ஆயிடுச்சுங்க. அந்த மனிதனுடைய பேனர் போட்டு இருக்கிறாங்க ரோட்ல, மரித்து போனார் என்று. என்மேல் எச்ச துப்பின மனிதன், என்மேல் சண்டைக்கு வந்த மனிதன் மரித்து போயிருக்கிறார் கரோனால. அந்த பேனரை பார்த்த மாத்திரத்தில் எனக்கு அப்படியே ஒரு ஷாக் ஆயிட்டுங்க. அப்படியே ஒரு ஷாக்குள்ள போயிட்டு மறுபடியுமாக என்னுடைய வாகனத்தை திருப்பி அந்த பேனரை கிட்ட போய் பார்த்து, இந்த மனிதனே நான் சொல்லி, அதே மனிதன் தான் மரித்து போயிருக்கிறார். பிரியமானவர்களே, அப்போதே தேவாதி தேவன் நோக்கி பார்த்த, ஆண்டவரே நீங்கள் வல்லமையுள்ள தேவன், அவர் மரித்து போனோன்னு சொல்லி நான் நினைக்கல, நான் அவரை சபிக்கல, அவரை தூசிக்கலைங்க. நானும் ஒரு மனிதன் தானே, எனக்குள்ள ஒரு 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 விதமான ஒரு ஃபீலிங். ஆனால் தேவன் அந்த மனிதன், தேவன் அல்ல, அந்த கரோனால அந்த மனிதன் மரித்து போனார். நான் நினைத்தேன் அந்த நாளில் பைக் எடுத்துக்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வந்துட்டாங்கல்ல, அவருடைய ஜீவனை மீட்கலாம்ல, அவரை காப்பாற்றிருக்கலாம்ல. ஒரு மனிதனாலும் முடியல. பிரியமானவர்களே, தேவாதி தேவனோடு யாருமே மோத முடியாது. அவருடைய பிள்ளைகளோடு தேவாதி தேவன் இருக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. பிரியமானவர்கள், அவர் பராக்கிரமுள்ள தெய்வம், அவர் வல்லமையுள்ள தெய்வம். பிரியமானவர்களே, அந்த பேனரை பார்த்து நானே ஒரு விதமான ஒரு ஃபீல் ஆயிட்டேன். ஆண்டவரே, இவ்விதமான கடினமான தண்டனையை ஆண்டவரை ஏன் கொடுத்தீங்கப்பா? நீங்கள் உண்மையாகவே இருக்கிறீர்கள், நியாயம் விசாரிக்கிற தெய்வம் என்று சொல்லி தேவன் மேலே எனக்கு ஒரு பயத்தோடு கூடிய ஒரு விசுவாசம் வந்துச்சுங்க. பிரியமானவர்களே, தேவாதி தேவன் நம் நடுவில் இருக்கிறார். அவர் சார்ந்து கொள்ளுகிற ஒவ்வொரு மனிதனுடைய நடுவில் அவர் இருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இவ்வுலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தூசிக்கிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வெறுப்பது, அவருடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு மனிதனையும் ஹேளனமாய் பேசுவது, ஆலயத்துக்கு போகிற ஒவ்வொரு பிள்ளையும் ஒரு ஹேளனமா பேசுவது, இந்த வார்த்தைகள் எல்லாம் தேவாதி தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வார்த்தை அல்ல. பிரியமானவர்களே, தேவாதி தேவன் நம் நடுவில் இருக்கிறார். இந்த உலகத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும். உன்மேல் சுமை சுமக்கிற இந்த உலகத்தில் உன் நடுவில் இருந்து உன்னை மீட்டுக்கொள்ள
சர்வ வல்லமுள்ள தேவன் அவர் இருக்கிறார். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவ்வுலகில் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் போது விபிச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடுவில் நிறுத்துகிறார்கள். சில கூட்டங்கள் ஒரே ஒரு ஸ்திரீயை கல்லால் அடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த ஸ்திரீயை குற்றவாளியாக தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் நிறுத்துகிறார்கள். அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து, உங்களில் பாவம் செய்யாதவர்கள் முதலாவது அந்த பெண்ணின் மேல் கல்லெறியுங்கள் என்று சொல்லி, உடனடியாக யாருமே அந்த ஸ்திரீயின் மேல் கல் போடாமல் தன் குற்றங்களை உணர்ந்தவர்களாக அவர்கள் கல்லுகளை போட்டுவிட்டு போயிட்டார்கள். இந்த பெண் நிற்கிறது. அந்த சூழ்நிலையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க இல்லைன்னு சொன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயின் நடுவில் இல்லைன்னு சொன்னா, அடித்தே அந்த பெண்ணை சித்திரவாதம் செய்திருப்பார்கள். மரணத்துக்கு ஏதுவான தண்டனையை கொடுத்திருப்பார்கள். அந்த பாவம் செய்த, பாவத்தினால் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயின் நடுவிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இந்த நாளில அவருடைய அன்பு மிக 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 பெரிதாயிருக்கிறது. இவ்வுலகில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவியை மீட்க தாங்க வந்தார். பாவியை மீட்டு இந்த பரலோக ராஜ்யத்தை கொண்டு போனன்னு சொல்லி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் நடுவில் தோன்றுகிறார். அவர் பாவத்தை தான் வெறுக்கிறாருங்க. ஆனால் மனிதர்கள் நாம பாவத்தை விரும்புகிறவர்களாக நாம் இருக்கிறோம். அந்த பாவத்தில் சிக்கிக் கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். அந்த பாவத்திற்கு அடிமைகளாகவே நாம் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பாவத்திலிருந்து வருகிற அந்த தண்டனையில் இருந்து உன்னையும் என்னையும் மீட்கும்படியாக இவ்வுலகத்திற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. அந்த ரத்தம் பரிசுத்தவானாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பூமியில் சிந்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு பரிசுத்தராக ஜெனித்தார், பரிசுத்தராக வாழ்ந்தார். பரிசுத்தராகவே உன் பாவங்களை என் பாவங்களை தன் தோளின் மேல் சிலுவையின் ரூபத்தினாலே சுமந்தார். அந்த சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டார். அந்த சிலுவையிலே அவர் ஜீவனை விட்டார். ஏன் தெரியுங்களா? நம் நடுவில் இருக்கிற கர்த்தர் நமக்கு ஜெயித்து கொடுக்க வேண்டும். நம்மளை மீட்டு ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்வு, சந்தோஷமான ஒரு வாழ்வு நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, நமக்கு வருகிற அந்த நிந்தைகள், அவமானங்கள், நமக்கு வருகிற அந்த போராட்டங்கள், நமக்கு வருகிற பிரியமானவர்கள் தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். ஏன் தெரியுங்களா? உன் நடுவில் இருக்கிற கர்த்தர் சர்வ வல்லமையுள்ளவர். நம் நடுவில் இருக்கிறவர் நமக்கு ஜெயித்து கொடுக்கிற தேவன் மாத்திரமல்ல, நமக்கு ஜீவனையே கொடுக்கிற தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை இவ்வுலகத்தில் வருகிற பிரச்சனை நிமித்தமாக, போராட்டம் நிமித்தமாக நீ சோர்ந்து போயிருக்கலாம். நீ கலங்காத, திகையாத. தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஒரு காலம் வரும், ஒரு நேரம் வரும், உன்னை பார்த்து ஈவா பேசுகிற யாவொரு இடத்திலும் தேவன் உன்னை உயர்த்த அவர் வல்லவர். தேவனோடு நீ ஐக்கியப்பட்டு அவரை விசுவாசித்து உன்னுடைய பரிசுத்தத்தை நீ கைவிடாமல் உன் பரிசுத்தத்தை நீ பாதுகாத்து கொண்டே வருவாய் என்று சொன்னால், நிச்சயமாக உன் நடுவில் இருக்கிற தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர்.
உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருந்து உனக்கு ஜெயத்தை கொடுக்க ஒரு வல்லவராயிருக்கிறார். நீ கலங்காத, திகையாத. இயேசு கிறிஸ்து உன் நடுவில் இருந்து உன்னை மன்னிக்கிற தேவனாயிருக்கிறார். உன்னை ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். உன்னை அரவணிக்கிற தேவனாயிருக்கிறார். பாவத்தின் நிமித்தமாய் சூழ்ந்து கொண்டு பாவத்தின் உலகத்தில் நான் பாவியாகவே வாழ்ந்து கொண்டிருந்த என்னையே அவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டு இந்த கனமான ஊழியத்தை எனக்கு கொடுத்தாருன்னு சொன்னான். அவருடைய அன்பு மிக மிக பெரியது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்டதான இயேசு கிறிஸ்துக்கு நம்மளுடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிப்போம். நம் இதயத்தை கொடுப்போம். தேவாதி தேவன் நம்மளையும் உங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவராக. ஜெபிப்போமா. மகா உன்னதத்தில் வாசமா இருக்கிறவரை உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமாப்பா ஆண்டவரே, நீர் எங்கள் நடுவில் இருக்கிற தெய்வன் அப்பா. எங்கள் நடுவில் இருந்து எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தெய்வன். எங்கள் நடுவில் இருந்து எங்களை பிரச்சனையில் இருந்தும், போராட்டத்தில் இருந்தும், கவலையில் இருந்தும், கண்ணில் இருந்தும் ஆண்டவரை மீட்கிற தெய்வம். ஆண்டவரை, எங்கள் நடுவில் இருந்து எங்களுடைய பாவங்களை கழுவி சுத்தப்படுத்துகிற தெய்வம். எங்கள் நடுவில் இருந்து எங்களை ஆண்டவரை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகிற தெய்வம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நீர் ஒருவரேப்பா. உடைய வருகையில் அப்பா ஆண்டவரை இதை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை உண்மை ஏற்றுக்கொண்டு அந்த பரிசுத்தத்தை நாங்கள் பாதுகாத்து கொண்டு ஆண்டவரை உமக்காக காத்திருக்கிற பிள்ளைகளாக நாங்கள் வாய் நீர் உதவி செய்யுங்கப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு நீர் பேசுங்க. அவர்கள் நல்ல ஒரு தைரியத்தை கொடுங்க, ஆறுதலை கொடுங்க. நீர் அவர்கள் நடுவில் இருந்து விடுவித்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா, உடைய வருகை மட்டும் ஆண்டவரை எங்கள் நடுவில் இருக்கிறவராகவே இருந்து எங்களை வழிநடத்துகிற தெய்வன் நீர் அல்லவா ஆண்டவரை. உடைய வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரை. எங்களை முழுமையாக உமக்கு நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களோடு கூட நீர் இருந்து வழிநடத்தும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, எனக்காக ஜெபியுங்கள். நானும் யூடியூப் ஒவ்வொரு வியூவர்ஸ்க்காகவும் சப்ஸ்கிரைப்ஸ்க்காகவும் நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து தேவாதி தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்துவாராக. ஆமென்.